Hello viewers, good evening. Today we are going to see strain and its types. Okay, so last video la stress பார்த்தோம் அதோட types பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா strain and its types. Strain and its types. Okay, strain என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் நமக்கு strain or deformation. ஓகேங்களா, so change in dimension of the object by the external force. ஓகேங்களா, இந்த ஒரு மெட்டீரியல் இருக்கு, நம்ம இது ஒரு உடன் ஸ்கேல், நம்ம என்ன பண்றோம், இந்த உடன் ஸ்கேலுக்கு இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். இந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா இந்த மாதிரி வளையுது இல்லைங்களா, இந்த மாதிரி பெண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் நமக்கு டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இந்த டிஃபார்மேஷனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, நமக்கு ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, சேஞ்ச் இன் டைமென்ஷன். ஓகேங்களா, so that it is a measure of deformation in a material by the applied external force, ஓகேங்களா, so it is also called as the ratio between change in dimension over original dimension of the material. ஓகேங்களா, so that it is defined as a ratio of the change in dimension of the material to the original dimension of the material. ஓகேங்களா, so strain is equal to என்ன, ratio between change in dimension over original dimension. இதுக்கு பேர் நமக்கு strain. ஓகேங்களா, so that already stress பார்த்தோம், இன்னைக்கு strain பார்க்க போறோம். stress அதே மாதிரி பார்த்தீங்கன்னா strainலயும் பார்த்தீங்கன்னா there are three types of strain இருக்கு. ஓகேங்களா, நமக்கு longitudinal strain இருக்கு, அப்புறம் நமக்கு volumetric strain இருக்கு, அப்புறம் shearing strain இருக்கு, அப்புறம் thermal strain இருக்கு, அப்புறம் lateral strain இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் strain இருக்கு. இன்னைக்கு அதோட டைப்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படியே எழுதி வச்சுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ரெயின் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் நமக்கு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஓகே, லாங்கிடியூடினல் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்னன்னா அது லென்த் வைஸ்ல நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஒன் டைமென்ஷன்ல மட்டும் சேஞ்ச் ஆனால் அதுக்கு பேர் தான் நமக்கு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டென்சில் ஸ்ட்ரெயின். ஓகே, டென்சில் நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நமக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணும், நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போச்சுன்னா அதுக்கு பேர் நமக்கு டென்சில் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ தட் இட் இஸ் டெஃபைன்ட் ஆஸ் தோ, இங்கேயும் அப்படிதான் அதே ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைமென்ஷனை மட்டும் மாற்றி மாற்றி போட போறோம். ஓகேவா, ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ரேஷியோ பிட்வீன் த சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த் ஆஃப் த மெட்டீரியல் ஆர் பாடி. ஓகேங்களா, ஆர் ஆப்ஜெக்ட்ங்கிறது எது வேணும், இந்த இடத்துல நீங்க மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம், பாடி யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆஃப் லென்த்துக்கும் ஒரிஜினல் லென்த்துக்கும் என்ன ரேஷியோன்னு பார்த்தா அதான் அதுக்கு பேர் தான் நமக்கு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, ஸோ தட் without change in shape after removal of the external force, okay, so that longitudinal strain is equal to change in length divided by original length. Okay, change in length பார்த்தீங்கன்னா நமக்கு small l or dl னு வச்சுக்கிட்டீங்கன்னா original length of the wire or body இங்கிறதுக்கு நமக்கு capital L. ஓகே, இதுக்கு பேர் தான் நமக்கு longitudinal strain. ஓகே, இந்த L நான் வச்சுங்க, L னா நமக்கு என்னது length. ஓகேங்களா, ஸோ இங்கே longitudinal strain, ஸோ L also called as length. ஓகே, ஸோ the force அப்ளை பண்ண வேணும் length wise சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் நமக்கு longitudinal strain. ஸோ நெக்ஸ்ட் we are going to see volumetric strain. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்னன்னா ஒரு கியூபிக்கல் பாக்ஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம எல்லா பக்கம் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன நடக்கும், அதோடைய வால்யூம் நமக்கு என்ன அப்படியே நமக்கு கம்ப்ரஸ் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு பேர் நமக்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, ஸோ தட் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ரேஷியோ பிட்வீன் change in volume of the body to the original volume of the body, that is called as volumetric strain. Okay, so the volumetric strain is equal to change in volume of the object over original volume of the object. So that change in volume நம்ம என்ன சொல்றோம்னா small b இல்லாட்டி நம்ம dv ன்னு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, so that அப்புறம் original volume of the object or material வந்து பார்த்தீங்கன்னா capital V. ஓகேங்களா, so that நமக்கு இந்த இடத்துல இதோட ஷேப் நமக்கு என்ன பண்ணாது, நமக்கு மாறாது. ஓகேங்களா, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்ல நமக்கு என்ன பண்ணாது, ஷேப் மாறாது. ரெக்டாங்கிள்னா ரெக்டாங்கிள் தான், ஸ்கொயர்னா ஸ்கொயர் தான். ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் பெரிய ஸ்கொயர் என்ன நமக்கு சின்ன ஸ்கொயரா மாறும். ஓகேங்களா, எல்லா பக்கமும் நமக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது, ஓகே, பெர்பெண்டிகுலர் அப்ளை பண்ணும்போது அதுக்கு பேர் தான் சேஞ்ச் இன் வால்யூம் ஓவர் ஒரிஜினல் வால்யூம். ஓகே, வி ஓவர் வி. ஓகேங்களா, இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் we are going to see shearing strain. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு shearing strain. ஓகேங்களா, shearing strain என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபோர்ஸ் வந்து பேரலா கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ தட் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸ் வந்து பேரலல். ஓகே, இது ஒரு ஆப்ஜெக்ட்னா இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் we can apply the force along the surface of the body. ஓகேங்களா, ஸோ ஆர் parallel to the surface of the body, அதுக்கு பேர் தான் நமக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா அந்த ஆப்ஜெக்ட்ல நமக்கு ஒரு சேஞ்சஸ் வரும். ஓகே, அந்த சேஞ்சுக்கு பேரு இல்லாட்டி டிஃபார்மேஷனுக்கு பேர் நமக்கு என்னது shearing strain. ஓகேங்களா, ஸோ தட் இட் இஸ் டெஃபைன்ட். அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ்க்கு நமக்கு ஃபோர்ஸ் நம்ம இப்படி அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்னா டாப் சர்ஃபேஸ் மட்டும் நமக்கு லைட்டா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ பாட்டம் சர்ஃபேஸ் அந்த மாதிரி அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, சேஞ்ச் ஆகும்.
அப்போ நமக்கு என்னன்னா ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும் ஓகேங்களா, அதுக்கு பேர் நமக்கு டிஃபார்மேஷன் ஆங்கிள். ஓகே, இந்த மாதிரி. ஸோ தட் இட் இஸ் defined as a angular deformation. ஓகேங்களா, angular deformation produced on the body due to external tangential forces. ஓகே, ஸோ தட் இந்த மாதிரி டேஞ்சென்சியல் ஃபோர்ஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த பாடியோட சர்ஃபேஸ்க்கு நமக்கு பேரலா அப்ளை பண்ற ஃபோர்ஸ் பேர் தான் டேஞ்சென்சியல் ஃபோர்ஸ். நம்ம லாங்கிடியூடல் ஸ்டைன்லயும் நமக்கு வால்யூமெட்ரிக் ஸ்டைன்லயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாடிக்கு பெர்பெண்டிகுலரான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே, அங்க வந்து பெர்பெண்டிகுலர் அப்ளை பண்ணுவோம், ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரலா அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஃபோர்ஸ் வந்து அதனால தான் இதை டேஞ்சென்சியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபிக்னு வச்சுக்கலாம். நம்ம இது அப்ளை பண்ணுவோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ABCDங்கிறது நமக்கு ஒரிஜினல் ஷேப். ஓகேங்களா, நமக்கு என்ன பண்ணுறோம், இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஏங்கிறது A டேஸாக மாறிடும். ஓகேங்களா, அதே மாதிரி பிங்கிறது B டேஸாக மாறிடும். அதாவது என்னன்னா ஜஸ்ட் இந்த டாப் சர்ஃபேஸ் மட்டும் நமக்கு லைட்டாக இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஓகே, டில்ட் ஆகிற மாதிரி இப்படி மூவ் ஆகும். ஓகே, ஸோ A டேஷ் B D அடுத்து B டேஷ் Cங்கிறது தான் ஆஃப்டர் அப்ளைங் டேஞ்சென்சியல் ஃபோர்ஸ் இட் இஸ் கிரியேட் சடன் ஆங்கிள். தட் ஆங்கிள் இஸ் கால்ட் as deformation angle or angular deformation. ஓகேங்களா, ஆங்குலர் டிஃபார்மேஷன் ஓகே, இந்த மாதிரி ஆங்கிள் நம்ம கிரியேட் பண்ணாவே அது பேர் தான் என்னன்னா நமக்கு சியரிங் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சியரிங் ஸ்ட்ரெயின்ல முக்கியமாக என்ன கவனிக்கணும், நீங்க இதோட நமக்கு ஷேப் மட்டும் தான் நம்ம மாறுமே தவிர வால்யூம் மாறாது. ஓகேங்களா, ஆனால் நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின்லையும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்லையும் என்ன பண்ணால் வால்யூம் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் அங்கே என்ன பண்ணாங்கன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இதோட ஷேப்பும் இதோட ஷேப் மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கியூபிக்கு நமக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் கியூபிக் என்னவோ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம்பஸ் ஷேப்பாக நமக்கு மாறிடும். ஓகே, ஸோ ஷேப் மட்டும் தான் மாறுமே தவிர வால்யூம் என்ன பண்ணாது, மாறாது. ஆனால் அந்த ரெண்டு ஸ்ட்ரெயின்ல என்ன பண்ணாது, நமக்கு வால்யூம் வந்து மாறிடும், ஷேப் மாறாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see இன்னும் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஓகேங்களா, அதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் பார்க்காதவங்களையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ் அண்ட் இஸ் டைப்ஸும் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து வந்துருங்க, பார்த்துருவோம் இன்னைக்கு. ஸோ அடுத்து பாருங்க, ஃபோர்த் டைப். ஓகேங்களா, ஸ்ட்ரெயின்ல தெர்மல் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, ஸோ தெர்மல் ஸ்ட்ரெயின் என்னன்னா ஒரு பாடி ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணி அதோடைய ஷேப் டைமென்ஷன் நமக்கு சேஞ்ச் பண்ணா அதுக்கு பேர் தான் நமக்கு தெர்மல் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, தெர்மல்னாவே ஹீட்னு அர்த்தம். ஓகே, ஸோ த சேஞ்ச் இன் லென்த் ஆர் வால்யூம் ஆஃப் எ மெட்டீரியல் காஸ்டு பை நமக்கு விளைவு. ஓகேங்களா, காஸ்டு பை த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. ஓகேங்களா, ஒரு பாடியோட டெம்பரேச்சரை ஹீட் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா அதோடைய ஷேப்பை மாத்தினா அதுக்கு ஷேப்போ டைமென்ஷனே மாத்தினா அதுக்கு பேர் தான் நமக்கு என்னது, தெர்மல் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஓகே, லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆர் எ பிரெத் ஆஃப் த பாடி பெர்பெண்டிகுலர் டு த அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஒரு ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அதோடைய ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லப்பர் பேண்ட் தான். ஓகேங்களா, இங்கே பாருங்க ஒரு லப்பர் பேண்ட் இருக்கு. இந்த லப்பர் பேண்டுக்கு என்ன பண்ணா ஃபோர்ஸ் நமக்கு என்ன பண்ணா இந்த பக்கம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்க இந்த பக்கம் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடைய வித் ஆர் பிரெத் என்ன ஆகும்னா இந்த பக்கம் இப்படி பெர்பெண்டிகுலரா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இங்க பாருங்க, இப்போ லப்பர் பேண்ட் இருக்குல்ல, நான் என்ன பண்றேன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் அப்ளை பண்றேன், அதோடைய சேஞ்ச் இன் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். ஓகே, பெர்பெண்டிகுலரா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி இழுத்திட்டே போனா என்ன நடக்கும், ஃபோர்ஸ் நம்ம இப்படி கொடுக்கும்போது அதோடைய வித் என்ன நமக்கு இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேங்களா, இந்த மாதிரி வித் நமக்கு பெர்பெண்டிகுலரா குறையுது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் நமக்கு லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, ஸோ த சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆர் breadth of the body perpendicular to the applied force. இந்த ரப்பர் பேண்ட் நான் வச்சுங்க, இதுதான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன நமக்கு அந்த கேப் வந்து இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, அதுக்கு பேர் நமக்கு லேட்ரல் ஸ்ட்ரெயின். இந்த ரெண்டு ஸ்ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக்ல இருக்காது, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தட் ஸ்ட்ரெயின்னா என்னன்னு கேட்டால் 2 மார்க்ல எழுதுங்க. தென் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் அங்கே 5 டைப்ஸ் எழுதுங்க. ப்ளஸ் ஷார்ட் நோட் ஆன் ஸ்ட்ரெயின் கேட்டால் இந்த மாதிரி நமக்கு டெஃபைன் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நமக்கு மாடுலஸ் பார்க்கலாம். ஓகே, எலாஸ்டிசிட்டி மாடுலஸ்ல நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் இருக்கு. ஓகே, யங்ஸ் மாடுலஸ், பல்ஸ் மாடுலஸ், அப்புறம் ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.